நம்ம ரீசென்ட்டா இந்த பைசன் படம் பார்த்தோம். இந்த மனத்தி கணேசன்றவர் எப்படி கஷ்டப்பட்ட ஃபேமிலிலேருந்து ஒரு ஏசியன் லெவல்ல போய் விளையாடுனாரு அப்படின்ற மாரி, அதே மாரி கதை இந்த பைசன் படம் ரிலீஸ் ஆன டைம்ல நடந்துட்டுருக்கு. யாருன்னா, கண்ணகி நகர் கார்த்திகான்னு ஒருத்தவங்க. அதே மாரி ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலிலேருந்து இன்னைக்கு ஏசியன் கேம்ஸ்ல போய் மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. யார் இவங்க? இவங்களோட ஸ்டோரி என்ன? அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ பஹ்ரைன்ல ஏசியன் யூத் கேம்ஸ் நடந்துட்டுருக்கு. அக்டோபர் 31 முடியுது. அதுல கபடியில மென்ஸ் டீமும், வுமென்ஸ் டீம் 2 பேருமே வின் பண்ணியிருக்காங்க. அதுலயும் முக்கியமா அந்த வுமென்ஸ் டீம் வின் பண்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த கண்ணகி நகர் கார்த்திகா அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த ஸ்டேடியமே எப்படி இருந்ததுன்னா, இந்தியா ஃபேன்ஸோட அந்த கார்த்திகா ஃபேன்ஸ் அதிக பேர் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு வேற லெவல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அவங்க வீடியோஸ் எல்லாமே பார்த்தா 800K, 600K அந்த மாரி தான் இருக்கு. இவங்களுக்கு ஒரு நிக் நேமும் இருக்கு. இவங்கள எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்றாங்க. இவங்க விளையாடுற கேம்லாம் பார்த்தா வேற லெவல்ல விளையாடுறாங்க. இந்த பைசன் படமே என்ன சொன்னாங்கன்னா, படத்துல ரொம்ப கம்மியா காமிச்சாங்க. அவர் உள்ள போனாருன்னா 5 பாயிண்ட் 6 பாயிண்ட்ன்னு வருவாரு அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதே மாரி தான் இவங்க கேமும் இருந்தது. உள்ள போனாலே பாயிண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாரி இந்த கார்த்திகா என்ட்ரி ஆனாலே ஆடியன்ஸ் அப்படி கத்துறாங்க. வேற லெவல்ல ஆடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்லாம் முடிஞ்சு இவங்க திருப்பி சென்னைக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு குடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்புல பெரிய வரவேற்பு குடுத்திருக்காங்க. கார்த்திகா அவங்களுக்கும் சரி, இந்த அபினேஷ் மோகன்தாஸ்ன்னு ஒருத்தர் அவர் மென்ஸ் டீம்ல ஆடியிருக்காரு. 2 பேருக்குமே பயங்கர வரவேற்பு குடுத்திருக்காங்க. அதே நாள்ல சிஎம் இவங்கள பார்த்து பேசியிருக்காங்க. பேசி 2 பேருக்கும் 25 lakhs குடுத்திருக்காங்க. அது இப்போ ஒரு கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கு. என்ன 25 lakhs தான் குடுத்திருக்கீங்க. குகேஷ்க்கு 5 கோடி குடுத்தீங்க. இவங்களுக்கு என்ன கம்மியா குடுத்திருக்கீங்க அப்படின்ற மாரி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரஞ்சித்தும் ஒரு போஸ்ட்லாம் போட்டிருக்காரு. அவங்களுக்கு அதிக காசு குடுக்கணும் அப்படின்ற மாரி. கவர்மெண்ட் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் இருக்கு. இப்போ ஒலிம்பிக்ஸ்க்கு 2 கோடினா, இப்போ வேர்ல்டு சாம்பியன்ஸ்க்கு 1 கோடி. இந்த மாரி இவங்க டீம் கேம்ஸ்லாம் ஆடுறாங்க. அதுக்கு 25 lakhs அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனாலுமே அப்ப குகேஷ்க்கு எப்படி 5 கோடி குடுப்பீங்க? அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவர் வேர்ல்டுலயே யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன். அதுக்காக அந்த அமௌண்ட் குடுத்தாங்க அப்படின்ற மாரி அது ஒரு கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கு. இவங்க வர வீடியோலாம் நியூஸ்ல வர ஆரம்பிச்சோனே, பைசன் படம் வேற ரிலீஸ் ஆயிருக்கு. 2ம் ரிலேட் ஆகுது அப்படின்ற மாரி பயங்கர வைரல் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் இவங்களுக்கு கேஷ் அவார்டு கொஞ்சம் கம்மியா குடுத்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த SDAT இருக்கு. ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. அவங்க ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் ஸ்கீம்னு. அதுல ஸ்லாப்ஸ் மாதிரி பிரிச்சிருக்காங்க. இப்போ நீ சொன்ன மாதிரி ஒலிம்பிக் கேம்ஸ்ல கோல்டு வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 2 crore கேஷ் அவார்டு. ஏஷியன் கேம்ஸ்ல கோல்டு வின் பண்ணா 50 lakh, காமன்வெல்த்ல கோல்டு வின் பண்ணா 40 lakh. இதுதான் 2023 வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் இவங்களுக்கு பார்த்தனா 25 தான் ஈச் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த கான்ட்ரோவர்சியே வந்திருக்கு. அதே மாதிரி குகேஷ்க்கு ஏன் 5 crore கொடுத்தாங்கன்னா, ஏன்னா செஸ் இந்த கேட்டகரியில் எங்கேயுமே வராது. செஸ் ஒலிம்பிக்லையும் இல்லை, ஏஷியன் கேம்லையும் இல்லை. அது ஒரு ஸ்பெஷல் அவார்டு மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் அவர் யங்கஸ்ட் வேர்ல்டு செஸ் சாம்பியன் ஆனனால ஒரு அப்ரிசியேஷனாக தான் கொடுத்தாங்க. இது ஆக்சுவலாக அவங்க இந்த கம்பேரிசன் போடுறதே ரொம்ப தப்பு. ப்ரைஸ் வாங்கின கார்த்திகாவுமே ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணாங்க. அவங்க சிஎம் கூட என்ன பேசினாங்கலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அவர் எங்களை ரொம்ப விஷ் பண்ணார், கேஷ் அவார்டு கொடுத்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபும் தரேன்னு சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வீடும் கட்டி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கண்ணகி நகரில் என்ன ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு அங்கே நாங்கள் ஸ்போர்ட்ஸ் ரீதியாக என்ன டெவலப்மெண்ட் பண்ணணும், உங்களுக்கு எப்படி நியூட்ரிஷன் ஹெல்ப் பண்ணணும் அதெல்லாம் கேட்டார். அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இவங்களை ஏன் எல்லாரும் பேசுகிறாங்கன்னா, இவங்க அந்த கண்ணகி நகர் ஏரியாவிலேருந்து வந்ததுனால தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் பார்த்தோன்னா இந்த ஏஷியன் கேமில் வைஸ் கேப்டனாக இருந்திருக்காங்க. அவங்க கேமும் பார்த்தோன்னா பயங்கர ஃபியூரியஸாகவே இருந்தது. ஈஸியாக லீடு வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. உமன்ஸ் டீம் பார்த்தோன்னா இந்தியா 75, ஈரான் 25 பாயிண்ட்ஸ் என்னமோ தான் அவ்வளோ அழகாக லீடில் ஜெயிச்சிருந்தாங்க. அதனால தான் இவங்க இப்போ பேசும் பொருளாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீ சொன்ன மாதிரி சரியான கிராண்ட் வெல்கம் தான். இந்த பாவம் அந்த அபினேஷ் பையன் தான் என்ன ஆனானே தெரியல. எல்லாருமே இப்போ பார்த்தோன்னா கண்ணகி நகர் கார்த்திகா பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. இந்த அபினேஷ் அந்த ஏர்போர்ட்டோட எங்கே போனார்னே தெரியல. அவரை பற்றி யாருமே பேசுறது இல்லை. இந்த அபினேஷ்ன்றவர் இந்த கேம் மூலியமா தான் தெரியும். ஆனால் கார்த்திகெல்லாம் ஆல்ரெடி ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங்கே இருக்குது அவங்களுக்கு. இந்த கார்த்திகா, அதுக்கப்புறம் சுஜின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களும் இந்த கண்ணகி நகர் டீம். அவங்களுக்கும் பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. இவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோஸ்லாம் இன்னும் வைரல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த கார்த்திகா அவங்கள பற்றி பார்க்கும்போது இவங்க பண்ணதெல்லாம் ஒரு பெரிய சாதனை தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பெரிய மன வலிமையே இருந்திருக்கணும். இவங்க பேக்ரவுண்ட்லாம் பார்த்தா அவங்க அம்மா துப்புரவு பணி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்பா சென்ட்ரிங் வேலை செய்கிறவர். கண்ணகி நகரில் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. ரொம்ப சின்ன வீடு. வீடை பார்த்தாலே ஃபுல்லாக மெடல் அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த பேக்ரவுண்ட்ல வராங்க. நம்ம நினைச்சு பார்க்காததோட நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்க ரொட்டீனே எப்படி இருக்குன்னா, காலைல 4 மணிக்கு எழுந்திரிப்பாங்களாம், விளையாட போயிட்டு 8, 9 மணிக்கு வருவாங்களாம். அப்போ சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஈவினிங் போயிட்டு நைட் 8 மணி வரைக்கும் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ்வளோ விளாடுறாங்க, அது கண்டிப்பாக ரெக்கவரி தேவைப்படும். கோச் என்ன சொல்றாருன்னா, இவங்களுக்கு சரியான நியூட்ரிஷன் கிடைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரெக்கவரிக்கு நிறைய ப்ரோட்டீன் தேவைப்படும். ப்ரோட்டீனுக்கு முட்டை, நான்வெஜ் அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு 3-4 நாளாவது நான்வெஜ் சாப்பிடணும். இவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. அந்த கண்ணகி நகர் டீமில் இருக்க ஆளுங்கலாம் பார்த்தாலே
அவங்க பேரண்ட்ஸ்லாம் பார்த்தா துப்புரவு பணி செய்றவங்க, கட்டட வேலைக்கு போறவங்க, அந்த மாரி ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான். அவங்க ஜெர்சிக்கு, ஷூக்குமே கோச் தான் காசு போடுவாரு அப்டின்ற மாரி சொல்றாங்க. இவ்ளோ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்கு. அதே மாரி இவங்க விளையாடுறது பார்த்தோன்னா, அங்க இருக்க லோக்கல் பார்க்ல தான் விளையாடுறாங்க. காமனான பார்க்ல தான். அதுவும் மண் தரை தான். இப்ப எல்லாருமே மேட்ல தான் பிராக்டிஸ் பண்றாங்க கபடி. ஆனா இவங்க ஆடுறது பார்த்தா மண் தரையில தான் ஆடிட்டு இருக்காங்க. மழைலாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் விளையாட முடியாது. இந்த மாரி இவ்ளோ டாப் லெவல் பிளேயர் இருக்காங்க. ஆனாலுமே இப்ப மழை வந்துச்சுன்னா அவ்வளோதான் விளையாட முடியாது. நம்ம ஸ்கூல்லயுமே வாலிபால் கிரவுண்ட்லலாம் மழை பெஞ்சு விளையாடுனா திட்டுவாங்க. "டேய் இன்னைக்கு நீங்க உங்களுக்கு ஜாலியா இருக்கும் விளையாடுறதுக்கு. நாளைக்கு இந்த கிரவுண்ட் யூஸ் பண்ண முடியாது. மழை பெஞ்சா விளையாடக்கூடாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவங்கலாம் வந்து மழை சீசன்ல வந்து 3 மாசம், 2 மாசம் வந்து ட்ரெய்னிங்கே இல்லாம இருப்பாங்களாம். அந்த மாரி இது 1, 2 விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சது. தெரியாத விஷயம் எவ்வளோ இருக்கும். அந்த மாரி இவ்ளோ கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த ரீச் பண்ணியிருக்காங்க. அதே மாரி அவங்க இன்டர்வியூஸ்லலாம் கூட சொல்றாங்க, அவங்க நார்மலா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. எங்க பிடி சார் தான் எனக்கு நெறைய ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் தான் வந்து எனக்கு நெறைய லீவ்லாம் வாங்கி தருவாரு. அதே மாரி என்னோட கோச் தான் என்னோட அப்பா, அம்மாவே. என் கோச் பார்த்தீங்கன்னா, என்ன பயங்கரமா திட்டுவாரு. அவர் எப்படி திட்டுவாருன்னா, நான் காலைல லேட்டா வந்தேன்னா, "நீ இந்தியா ஆடப்போற. இப்படி லேட்டா வந்து எங்க போய் ஆடப்போற? நீ இந்தியா ஆடணும்னு ஆசைப்படுற. லீவ் போட்டு எப்படி ஆடுவ?" அப்படின்ற மாரி என்ன திட்டிக்கிட்டே இருப்பாரு. அதுதான் எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தது. அதே மாரி அங்க இருக்க கண்ணகி நகர் கோச் தான் இவங்கள வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருக்காரு. இந்த வரவேற்பு விழால கூட பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் வந்து இவங்களுக்கு வீடியோ கால் பண்ணியிருப்பாங்க. வீடியோ கால் பண்ணி, "என்னம்மா படிக்கிற? 12வது படிக்கிறியா? சூப்பர்மா. யாரும்மா கோச்?" அப்படின்னோனே அவங்க கோச்ச காமிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, "நான் இங்க ஒரு நெறைய பசங்கள ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் சார்." அப்படின்னோனே, "சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா. ஒரு நாள் வரேன்ற மாரி சொன்னாரு." அதே மாரி அந்த கார்த்திகாக்கு வந்து நெறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, "நான் வந்து மண் தரையில தான் விளையாடி பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மேம் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால நான் மேட்ல பிராக்டிஸ் பண்ணேன்." அப்படின்ற மாரி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. இவங்களோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் வந்து கண்டிப்பா அவங்க கோச்ன்னு சொல்லலாம். அவரு என்ன சொல்றாருன்னா, "நான் எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்கும் ட்ரெயின் பண்ற மாரி தான் இவங்களுக்கும் ட்ரெயின் பண்றேன். இவங்களோட ஹார்ட் ஒர்க்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனாலுமே கோச்சுக்கு வந்து இதுல முக்கியமான பங்கு இருக்கு. இந்த கண்ணகி நகர் டீமே எப்படி ஆரம்பிச்சதுன்னா, அவரு ஃபர்ஸ்ட்டு ஒரு மென்ஸ் டீம் வந்து விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் யாரும் விளையாடுறது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல போல. அதுக்கப்புறம் வந்து அந்த டைம்ல வந்து வுமன்ஸ் டீம்லாம் வந்து இந்தியா லெவல்ல பெருசாயிட்டு இருந்தது. சரி நம்ம கண்ணகி நகருக்கும் ஒரு வுமன்ஸ் டீம் ரெடி பண்ணணுன்ட்டு சின்ன அண்டர் 14 வச்சு நாங்க ரெடி பண்ணோம். அந்த டீம் தான் இது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. அவரு பயங்கர ஸ்மார்ட்டான பெர்சனா இருக்காரு. இந்த கார்த்திகா அவங்கள இன்டர்வியூலாம் எடுக்கும்போது கேட்கறாங்க. "இவ்வளோ ஜர்னில உங்களுக்கு நெறைய பிரச்சனைலாம் இருந்திருக்கும். எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க?" அப்படின்னு கேட்கறாங்க. "எனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லங்க. நான் விளையாடுறது மட்டும் தான் என் வேல. பிரச்சனை ஃபுல்லா என் கோச் தான் பார்த்துக்கிட்டாரு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது நம்மளுக்கே தெரியுது. அவங்க ஃபுல்லா அந்த கேம்ல கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பிரச்சனை எல்லாம் இவரு தான் பார்த்துருக்காரு. அதுவும் இல்லாம அவங்க ஒரு விஷயம் இன்ட்ரஸ்டிங்கா சொன்னாங்க. இந்த மாரி யூத்துக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க உங்க கேம்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கடவுள் மேல பாரத்த போட்டு நீங்க விளையாடுங்க." அப்படின்னு மாரி சொன்னாங்க. அவரு கேட்டாரு, "எந்த கடவுள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு?" அப்படின்னு. கடவுள்ன்றது ஒரு கடவுள் இல்ல. நான் பொதுவா யூனிவர்ஸ்ன்னு சொல்றேன். நாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். எங்க ஜெர்சிலயே பார்த்தா இங்க யூனிவர்ஸ்ன்னு போட்டிருக்கோம். நாங்க மேட்ச் போறதுக்கு முன்னாடி பிரேயர் பண்ணிட்டு போவோம். அப்படின்ற மாரி அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், விசுவலைசேஷன் அத பத்திலாம் பேசுறாங்க. பரவால்லப்பா செம்மையா ஒரு ட்ரெய்னிங் குடுத்துருக்காரு அப்படின்ற மாரி தான் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த டீமே வந்து எல்லாரும் கஷ்டப்படுற ஃபேமிலிலேருந்து வரதுனால, வீட்ல காசு கூட கேட்க முடியாதாம். இவரே தான் இப்ப டோர்னமெண்ட்லாம் போறாங்க. அது ஜெயிச்சு வர காசுல வந்து ஜெர்சி வாங்குறது, ஷூ வாங்குறது, அடுத்த டோர்னமெண்ட் டிராவல் பண்றது, அதெல்லாம் இந்த காசுலயே சமாளிச்சுட்டு இருப்பாராம். அவரால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ்லாம் பண்ணி தர்றது, அந்த மாரிலாம் கொஞ்சம் பண்ணி குடுத்துட்டு இருப்பாராம். அந்த மாரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. கோச் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, "எங்களோட எய்மே வந்து 2030ல வந்து காமன்வெல்த் நடக்க போகுது. அதுல வந்து இவங்க இந்தியாக்காக விளையாடணும். அதே மாரி 2036ல வந்து ஒலிம்பிக்ஸ் வருது. அதுல கபடி இன்க்ளூட் பண்றாங்க. அதுல வந்து நம்ம கண்ணகி நகர் டீம்ல இருந்து நெறைய பேர் போணும். அதுதான் என்னோட எய்ம்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அதே மாரி இவரு நல்ல பொலிட்டிக்கல் நாலேட்ஜ் உள்ள பெர்சனாவும் இருக்காரு. இவரு இன்டர்வியூல பேசும்போதும் சொல்றாரு, கண்ணகி நகர்னாலே ஒரு மாரி டிஸ்கிரிமினேட் பண்றாங்க. இப்ப வேலைக்குன்னு யாராவது போகும்போது, கண்ணகி நகர் ஆதார் கார்டு காமிச்சா, "இதெல்லாம் வேணாம். வேற ஏரியா குடுங்க" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. கண்ணகி நகர்னாலே கிரைம் அதிகமா உள்ள பகுதி அப்படின்ற மாரி இருக்கு. அத மாத்த தான் நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. கார்த்திகா கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க இன்டர்வியூல. "நீங்க என்ன கண்ணகி நகர் கார்த்திகான்னு வச்சிருக்கீங்கன்னு" கேட்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்க, "அதுதான் எங்க அரசியலே" அப்படின்றாங்க. "இத நாங்க மாத்துறதுக்கு தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஒரு காலத்துல வந்து கண்ணகி நகர்னாலே வெளிய சொல்றதுக்கே ஒரு மாரி தயங்குனாங்க. இப்ப வந்து கண்ணகி நகர்ன்னு பெருமையா சொல்லுவாங்க. அதுக்கு தான் நாங்க போராடிட்டு இருக்கோம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா நீங்க வேற லெவல்ல இருக்கீங்களே அப்படின்ற மாரி இருந்தது. அது என்னமோ நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம கண்ணகி நகர்னாலே நார்மலா நம்ம நினைக்கிறதுன்னா, அந்த ஏரியாலாம் போக்கூடாது. ரொம்ப மோசமானவங்களா இருப்பாங்க அப்படின்னு. நெறைய இன்டர்வியூஸ் கூட பார்த்துருக்கோம். அங்க தங்குறவங்களே சொல்லுவாங்க. அந்த நாலா சந்துலலாம் பார்த்தீங்கன்னா, நைட்டு கஞ்சா அடிப்பானுங்க. பயமா இருக்கும் எங்களுக்கு அந்த பக்கம் போறதுக்கே. கழுத்த அறுத்துருவானுங்க அப்படிலாம் சொல்லி, அந்த ஏரியால இருக்க மக்களுமே அப்படிதான் சொல்றாங்க. நெறைய நம்ம நியூஸும் பார்த்துருக்கோம். இந்த பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது அங்க ஒரு சந்துல நின்னு கஞ்சா அடிக்கிறது, யாராவது போறவங்கள போட்டு பிரச்சனை பண்றது, கத்தி எடுத்து மிரட்டுறது, அந்த மாரி அந்த பக்கம் பிரச்சனை இருந்தாலும், இவங்கள மாரி சில பேர் தான் வந்து அவங்க ஐடென்டிட்டியே மாத்தணும்னு போராடிட்டு இருக்காங்க. அது வந்து இந்த மீடியா, இந்த படத்து மூலியமாலாம் ஒரு தப்பான நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். எந்த ஏரியா இருந்தாலும் ஒரு அக்யூஸ்ட் இருக்க தான் செய்வான். 10 பேர்ல ஒரு 2 பேர் கெட்டவன் இருக்க தான் செய்வான்.
அவங்க என்ன பண்றாங்க, கண்ணகி நகர்னாலே மோசமான ஏரியா அப்படின்ற மாரி காமிச்சிடுறாங்க. எப்பவுமே இந்த ஹவுசிங் போர்டு ஏதோ ஒரு மூலையில இருக்க கிராமம் அங்கருந்துலாம் பார்த்தா பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இங்க கண்ணகி நகர்லயும் பார்த்தா கபடி மட்டும் இல்ல, எல்லா கேமும் ஆடுறாங்க. ஃபுட்பாலு, பாக்ஸிங் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய பிளேயர்ஸ் வந்துட்டு தான் இருக்கானுங்க. இந்த கார்த்திகை இவங்க மூலியமா இப்ப கண்ணகி நகருக்கு ஒரு புது நேமே உருவாக்கின்னு தான் சொல்லணும். இது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாரி நேஷனல் லெவல்ல இருந்து பார்க்கும்போது ஹரியானால ஒரு வில்லேஜ்ல இருந்து நெறைய ரெஸ்லர்ஸ் வந்து இந்தியாக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதே மாரி இப்போ கண்ணகி நகர்லேருந்து நெறைய டேலண்ட்ஸ்லாம் இப்போ வெளிய வந்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம்னு நெனைக்கிறேன். இந்த கார்த்திகை அவங்கள பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி வந்து நெறைய டோர்னமெண்ட் விளையாடிட்டாங்க. நெறைய மெடல்ஸ்லாம் வின் பண்ணிட்டாங்க. எஸ்ஜிஎஃப்ஐ, கேலோ இண்டியா, ஃபெடரேஷன் நேஷனல் சாம்பியன்ஷிப் அந்த மாரி நெறைய விளையாடிட்டாங்க. அடுத்து காமன்வெல்த், ஒலிம்பிக்ஸ்லாம் இருக்கு. அதையும் விளையாடிருவாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க கிட்ட கேட்குறாங்க, "உங்களோட எய்ம் என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப கிரிக்கெட்ல எப்படி டோனி, ஃபுட்பால்ல எப்படி ரொனால்டோ, அந்த மாரி கபடியில வந்து கார்த்திகா வரணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்க போற பாதை பார்த்தா அவங்க கேம் ஸ்கில்ஸ்லயும் சரி, மைண்ட் செட்லயும் சரி கரெக்ட்டான இதுல தான் போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பெரிய ஆளாயிடுவாங்க அப்படின்னு தான் நெனைக்கிறேன். இப்ப இந்த கண்ணகி நகர் கார்த்திகா வந்து ஒரு பெரிய ஸ்டாரா உருவாயிட்டு இருக்காங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதே மாரி இந்தியால கிரிக்கெட்ட தவிர மத்த கேம்ஸ்க்குலாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்றாங்க. அதுக்கு என்ன ரீசனா இருக்கும்ன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.